எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோவில் SMD கூறுகளின் 2, 3, 4 முனையத்தை எவ்வாறு அடையாளம் காண்பது என்பதை கற்றுக்கொள்வோம். கற்றல் வசதிக்காக வீடியோ 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. பகுதி 1 2 முனை SMD கூறுகளான மின்தடையம், மின்தேக்கி மற்றும் அவற்றின் மதிப்புகளை எவ்வாறு கண்டறிவது என்பதை விவரிக்கும். மீதமுள்ளவை பகுதி 2இல் விவரிக்கப்படும். இந்த வீடியோவின் முடிவில் SMD கூறுகளின் 2, 3, 4 முனையத்தை அடையாளம் காணவும், அச்சிடப்பட்ட குறியீடு எழுத்துக்களை டீகோட் செய்து SMD கூறுகளின் மதிப்புகளை பதிவு செய்யவும். இதை நடைமுறைப்படுத்த தேவையான கருவிகள் மற்றும் உபகரணங்களை சேகரிப்போம். பயிற்சியாளர்களுக்கான கருவி பெட்டி, ஊசிக் கருவிகளுடன் கூடிய LCR மீட்டர், மேக்னிஃபையிங் லென்ஸ், வகைப்படுத்தப்பட்ட 2, 3 மற்றும் 4 முனைய SMD கூறுகள், ரெசிஸ்டர்கள், கெப்பாசிட்டர்கள், டிரான்சிஸ்டர்கள், ICக்கள் தேவைக்கேற்ப. SMD கூறுகளை பற்றி விவாதிப்போம். SMD கூறுகள் துளைவழி கூறுகளை விட மிகவும் சிறியவை. அவை இடம் குறைவாக இருக்கும் சிறிய மின்னணு சாதனங்களுக்கு ஏற்றதாக அமைகிறது. அவற்றின் சிறிய அளவு உற்பத்தியாளர்களுக்கு நேர்த்தியான மற்றும் அதிக எடை குறைந்த பொருட்களை வடிவமைக்க உதவுகிறது. ரீஃப்ளோ சால்டரிங் அல்லது அலை சால்டரிங் போன்ற சிறப்பு சால்டரிங் நுட்பங்களை பயன்படுத்தி SMD கூறுகள் நேரடியாக PCBயின் மேற்பரப்பில் இணைக்கப்படுகின்றன. இது PCBயில் உள்ள துளைகளின் தேவையை நீக்குகிறது, உற்பத்தி செலவுகளை குறைக்கிறது மற்றும் திரட்டுதல் செயல்முறையை எளிதாக்குகிறது. மின்தடையங்கள், மின்தேக்கிகள், டயோட்கள், டிரான்சிஸ்டர்கள், ஒருங்கிணைந்த சுற்றுக்கள் மற்றும் பலவற்றை உள்ளடக்கிய பல்வேறு வகையான SMD கூறுகள் உள்ளன. SMD காம்போனன்ட்கள் அதிக காம்போனன்ட் அடர்த்தி, சிறந்த மின் செயல்திறன் மற்றும் மேம்படுத்தப்பட்ட வெப்ப பண்புகள் உட்பட துளைவழி காம்போனன்ட்களை விட பல நன்மைகளை வழங்குகின்றன. 2 டெர்மினல் SMD சாதனங்களின் அடையாளம் காணுதல். SMD சாதனங்களின் 2 முக்கிய முனைய கூறுகள் ரெசிஸ்டர்கள், கெப்பாசிட்டர்கள், இண்டக்டர்கள், டயோட்கள், LEDகள். SMD மின்தடையங்கள் பற்றி விவாதிப்போம். நீங்கள் அடையாளம் காண விரும்பும் SMD மின்தடையின் மேல் மேக்னிஃபையிங் லென்ஸை வைக்கவும். SMD மின்தடையங்கள் பொதுவாக சிப்பின் குறுகிய முனைகளில் உலோக பகுதிகளுடன் செவ்வக வடிவத்தை கொண்டுள்ளன. இது சால்டரிங்கை அனுமதிக்கிறது. SMD மின்தடையங்கள் பொதுவாக 3 அல்லது 4 இலக்கங்களை கொண்ட அடையாளங்களை கொண்டிருக்கும். 3 இலக்க SMD மின்தடையங்களில் முதல் 2 இலக்கங்கள் எதிர்ப்பு மதிப்பின் குறிப்பிடத்தக்க இலக்கங்களை குறிக்கின்றன மற்றும் 3வது இலக்கம் பெருக்கியை குறிக்கிறது. முதல் 2 இலக்கங்கள் 47 என்பது எதிர்ப்பு மதிப்பின் குறிப்பிடத்தக்க இலக்கங்களை குறிக்கிறது. 3வது இலக்கம் 3 பெருக்கியை குறிக்கிறது. இந்த வழக்கில் அது 1000ஐ குறிக்கிறது. எனவே எதிர்ப்பு மதிப்பு 47 ஆக இருக்கும், அதாவது 47000 ஓம்ஸ் அல்லது 47 கிலோ ஓம்ஸ். 3 இலக்க 222 மின்தடையங்களில் முதல் 2 இலக்கங்கள் 22 எதிர்ப்பு மதிப்பின் குறிப்பிடத்தக்க இலக்கங்களை குறிக்கிறது. 3வது இலக்கம் 2 பெருக்கியை குறிக்கிறது. பெருக்கி 10இன் பவர்களில் குறிப்பிடப்படுகிறது. இந்த வழக்கில் 2 அல்லது 10ஐ 2 அல்லது 100இன் பவர்களில் குறிக்கிறது. குறிப்பிடத்தக்க இலக்கங்கள் மற்றும் பெருக்கியை இணைத்து எதிர்ப்பு மதிப்பை 22 × 100 சமமாக 22000 ஓம்ஸ் அல்லது 2.2 கிலோ ஓம்ஸ் என கணக்கிடலாம். 4 இலக்க 4702 மின்தடையத்தில் முதல் 3 இலக்கங்கள் 470 என்பது குறிப்பிடத்தக்க இலக்கங்களை குறிக்கிறது. 4வது இலக்கம் 2 பெருக்கியை குறிக்கிறது. இந்த வழக்கில் இது 10 முதல் 2 அல்லது 100இன் பவர்களை குறிக்கிறது. எனவே எதிர்ப்பு மதிப்பு 470 × 100 47000 ஓம்ஸ் அல்லது 47 கிலோ ஓம்ஸ் ஆக இருக்கும். SMD மின்தடை குறியீடு 2R2 3 அல்லது 4 இலக்க குறியீடு தரத்துடன் ஒப்பிடும்போது சற்று வித்தியாசமான வழக்கத்தை பின்பற்றுகிறது. எண் மதிப்பு இந்த 2R2 குறியீடானது
2.2 ஓம்ஸ் மின்தடை மதிப்பை குறிக்கிறது. R தசம புள்ளியாக இந்த 2R2 குறியீட்டில் R என்ற எழுத்து தசம புள்ளியாக செயல்படுகிறது. எனவே 2R2 என்பது 2.2 ஓம்ஸ் என மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. எண் மதிப்பு இந்த R56 குறியீடு பொதுவாக 0.56 ஓம் மின்தடை மதிப்பை குறிக்கிறது. R தசம புள்ளியாக இந்த R56 குறிப்பில் எழுத்து R ஒரு தசம புள்ளியாக செயல்படுகிறது. எனவே R56 0.56 ஓம்ஸ் என்று மொழிபெயர்க்கிறது. SMD மின்தேக்கிகள். SMD மின்தேக்கிகள் அவற்றின் இரு முனைகளிலும் உலோக இணைப்புகளை கொண்டுள்ளன. SMD மின்தேக்கிகள் பொதுவாக வட்டமான விளிம்புகளுடன் செவ்வக அல்லது சதுர வடிவத்தை கொண்டிருக்கும். SMD மின்தேக்கிகளின் வகைகள்: SMD செராமிக் மின்தேக்கிகள், SMD டான்டலம் மின்தேக்கிகள், SMD எலக்ட்ரோலைட்டிக் மின்தேக்கிகள். SMD செராமிக் மின்தேக்கிகள் 10 மைக்ரோஃபாரட் 25 வோல்ட். செராமிக் மல்டிலேயர் சிப் மின்தேக்கிகள் 0.47 pF இல் இருந்து 1F வரையிலான மிகவும் பரந்த அளவிலான மதிப்புகளுடன் கிடைக்கின்றன. 0805 இல் நீளம் 2 மிமீ மற்றும் அகலம் 1.25 மிமீ. 1206 இல் நீளம் 3.2 மிமீ மற்றும் அகலம் 1.6 மிமீ. SMD பீங்கான் மின்தேக்கிகளின் மதிப்பு அவற்றின் வண்ணங்களால் தீர்மானிக்கப்படுகிறது. அவற்றில் எந்த அடையாளங்களும் இல்லை என்றாலும் SMD மின்தேக்கிகள் வகுப்பு 1, வகுப்பு 2 மற்றும் வகுப்பு 3 என வகைப்படுத்தப்படுகின்றன. வகுப்பு 1 பீங்கான் மின்தேக்கிகள் பொதுவாக வெள்ளை நிறத்தில் இருக்கும் மற்றும் 1 முதல் 10 பிக்கோஃபாரட்களுக்கு குறைவான மதிப்புகளை கொண்டிருக்கும். வகுப்பு 2 செராமிக் மின்தேக்கிகள் பொதுவாக வெளிர்பழுப்பு நிறத்தில் இருக்கும். அவற்றின் மதிப்புகள் நானோஃபாரட் முதல் மைக்ரோஃபாரட் வரை இருக்கும். மேலும் அவை அதிக கொள்ளளவு பயன்பாடுகளுக்கு ஏற்றது. வகுப்பு 3 பீங்கான் மின்தேக்கிகள் காட்டப்பட்டுள்ளபடி அவற்றின் கருப்பு அல்லது அடர்பழுப்பு நிறத்தால் அடையாளம் காணப்படலாம். பீங்கான் மின்தேக்கி மின்கடத்தா குழுவானது வகுப்பு 2 பீங்கான் மின்தேக்கிகளுடன் ஒப்பிடும்போது அதிக மின்னழுத்தங்களில் குறைந்த கொள்ளளவை வழங்குகிறது. அதன் நிறத்தின் அடிப்படையில் SMD செராமிக் மின்தேக்கியின் நெருங்கிய மதிப்பை அளவிடுவதற்கு LCR மீட்டரை பொருத்தமான வரம்பில் கொள்ளளவு முறையில் அமைக்கவும். டெர்மினல்களின் இரு முனைகளிலும் LCR மீட்டர் ஊசிக்கருவிகளை வைப்பதன் மூலம் SMD செராமிக் மின்தேக்கியின் மதிப்பை அளவிடவும். டான்டலம் மின்தேக்கிகள் துருவப்படுத்தப்பட்ட கூறுகள், அதாவது அவை சரியான செயல்பாட்டிற்கு ஒரு குறிப்பிட்ட நோக்குநிலையை கொண்டுள்ளன. மின்தேக்கியின் ஒரு பக்கத்தில் உள்ள துருவப்படுத்தப்பட்ட குறியீடு நேர்மறை முனையத்தையும் எதிர்ப்பக்கமானது எதிர்மறை முனையத்தையும் குறிக்கிறது. SMD டான்டலம் மின்தேக்கிகள் பொதுவாக ஒரு டான்டலம் மெட்டல் பவுடரை ஆனோட் பொருளாக, ஒரு டான்டலம் பென்டாக்சைடு மின்கடத்தா அடுக்கு மற்றும் ஒரு கடத்தும் கேத்தோடு லேயராக பயன்படுத்தி உருவாக்கப்படுகின்றன. அவை வார்ப்பட எபாக்சி அல்லது பாலிமர் உறையில் இணைக்கப்பட்டுள்ளன. இது பாதுகாப்பு மற்றும் காப்பு வழங்குகிறது. SMD டான்டலம் மின்தேக்கிகள் பரந்த அளவிலான கொள்ளளவு மதிப்புகளில் ஒரு சில மைக்ரோஃபாரட் முதல் நூற்றுக்கணக்கான மைக்ரோஃபாரட்கள் வரை கிடைக்கின்றன. SMD டான்டலம் மின்தேக்கிகளில் உள்ள அடையாளங்கள் பொதுவாக 3 எண்களை கொண்டிருக்கும். முதல் 2 குறிப்பிடத்தக்க புள்ளி விவரங்களை உருவாக்குகின்றன. மூன்றாவது பெருக்கி ஆகும். மதிப்புகள் பிக்கோஃபாரட்களில் உள்ளன. எனவே காட்டப்பட்டுள்ள SMD டான்டலம் மின்தேக்கியின் மதிப்பு 47 × 10க்கு 5 பிக்கோஃபாரட்டின் பவர். இது 4.7 மைக்ரோஃபாரட்டாக வேலை செய்கிறது. SMD மின்னாற்பகுப்பு மின்தேக்கிகள் 2 அலுமினிய ஃபாயில் மின்முனைகளை கொண்டிருக்கும். அவை எலக்ட்ரோலைட், ஊறவைக்கப்பட்ட காகிதம் அல்லது பாலிமரின் அடுக்கு மூலம் பிரிக்கப்படுகின்றன. SMD எலக்ட்ரோலைட்டிக் மின்தேக்கிகள் பரந்த அளவிலான கொள்ளளவு மதிப்புகளில் ஒரு சில மைக்ரோஃபாரட்டுகள் முதல் நூற்றுக்கணக்கான அல்லது ஆயிரக்கணக்கான மைக்ரோஃபாரட்டுகள் வரை கிடைக்கின்றன. SMD மின்னாற்பகுப்பு மின்தேக்கிகள் துருவப்படுத்தப்பட்ட கூறுகள், அதாவது அவை சரியான செயல்பாட்டிற்கான ஒரு குறிப்பிட்ட நோக்குநிலையை கொண்டுள்ளன. கருப்புக்குறி மின்தேக்கியின் எதிர்மறை முனையத்தின் காட்சி குறிகாட்டியாக செயல்படுகிறது. எதிர்மறை முனையம் PCBயில் உள்ள நெகட்டிவ் பேடுடன் சரியான இணைக்கப்பட்டுள்ளதை இது உறுதி செய்கிறது. குறிப்பிடத்தக்க வகையில் எதிர் அல்லது பிற முனையமானது நேர்மறையானது.
இங்கே காட்டப்பட்டுள்ளபடி கொள்ளளவு மதிப்பு மற்றும் இயக்க மின்னழுத்தம் மின்தேக்கியின் மேற்புறத்தில் குறிக்கப்படும். இந்த வீடியோவில் ரெசிஸ்டர் மற்றும் மின்தேக்கி ஆகிய 2 டெர்மினல் SMD கூறுகளை எவ்வாறு அடையாளம் கண்டு அவற்றின் மதிப்புகளை கண்டறிவது என்பதை நாம் விவாதித்தோம். இத்துடன் பகுதி 1 முடிவடைகிறது. பகுதி 2இல் சந்திப்போம்.